முதல்வர் தாக்கல் செய்யும் பட்ஜெட்டில் உழவு தொழிலுக்கும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் முன்னுரிமை வழங்க வேண்டும் என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக சேர்மன் தனது பொங்கல் வாழ்த்து செய்தியில் வலியுறுத்தியுள்ளார். உலகத்துக்கே உணவளிக்கும் உன்னத உயர்ந்த குலத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக முப்பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது தைப்பொங்கல் திருநாள் பண்டிகை விழா. இந்த பொங்கல் பண்டிகை விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று கூறுவார்கள். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் பிறக்கிறதே ஒழிய உலகின் அச்சாணியான உழவு தொழிலை நம்பியிருக்கும் விவசாயிகளுக்கும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் வழி பிறந்ததா என்றால் இல்லை என்றே கூறலாம். நமது இந்திய நாடு 75% விவசாய தொழில் சார்ந்த நாடு மற்றும் விவசாயத்தை நம்பியிருக்கும் நாடு என்றும் கூறலாம். ஆனால் விவசாய தொழிலாளர்கள் இன்றும் இருளில்தான் வாழ்கிறார்கள். விவசாயிகளின் வாழ்வாதாரம் செழித்திடும் வகையில் எங்களின் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்றும் விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று உறுதிபட இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரியில் வரும் மார்ச் மாதம் முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்யும் பட்ஜெட்டில் உழவு தொழிலுக்கும் விவசாயத்திற்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் விவசாயிகளின் பயிர்க்கடன், நகைக்கடன், கல்விக்கடன் ஆகியவற்றை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் காரைக்கால் மாவட்ட விவசாயிகள் மீது தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் புதுவை முதல்வரை கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரி விவசாயிகளின் வாழ்வில் இருள் நோக்கி வளத்துடன் நலத்துடன் வாழ்வில் வெளிச்சம் பாய்ச்சிட தமிழின் உழவர் திருநாளை வரவேற்று அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார்.